வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்லுங்கள். ஓசியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே ஓசியா வழியாக ஆண்டவர் மக்களோடு பேசுகிற காரியம், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அவரை நோக்கி எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்து கொள்ளும் என்று சொல்ல வேண்டும், பேச வேண்டும். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திரும்புங்கள், அவர் சீர்கேட்டை குணமாக்குவார் என்று சொல்லுகிறார். ஓசியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் விதமாக சொல்லுகிறார், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. பாருங்கள், ஆண்டவருடைய அன்பை நம்ம இப்படி வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் மனப்பூர்வமாய் நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பும்போது, நாம் செய்த தவறுகளை நியாயப்படுத்தாதபடி ஆண்டவரிடத்தில் திரும்பும்போது ஆண்டவர் அவர்களை மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆம், உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஏற்கனவே மன்னித்திருக்கிறார். நம்மை சிலுவையிலே மன்னித்து அவர் மன்னித்ததோடு மட்டுமல்ல, அந்த பாவத்திற்கான பிராயச்சித்தத்தையும் அவரே செய்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது மன்னிக்கப்படும் போது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்லுங்கள், ஆண்டவர்களோடு பேசுங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் மன்னிக்கப்பட்டது உண்மையானால் நம்முடைய உதடுகளின் காளைகளை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இதென்ன உதடுகளின் காளை? உதடுகளின் காளையை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எதற்காக பயன்படுத்துவார்கள்? ஆண்டவருக்கென்று பலி செலுத்த பயன்படுத்துவார்கள். அப்படியானால் நன்றி பலியாக இங்கே சொல்லப்படுகிற காரியம், உதடுகளின் காளையை செலுத்துங்கள். நீங்கள் மறுபடியும் ஒரு மாட்டை பிடித்து அடிக்க வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக உங்கள் உதடுகளையே காளையாக பாவித்து செலுத்துங்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இதே காரியத்தை தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இங்கே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த கடவோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி நாம் செலுத்த வேண்டுமாம்? அப்போ நாம் ஏற்கனவே வாசித்தோம், அவர் நம்மை அக்கிரமங்களை மன்னிக்கிறதுனால் நாம் அவருக்கு உதடுகளின் காளையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி வாசித்தோம். இந்த இடத்திலே அந்த மன்னிக்கப்பட்டதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிலாக்கியத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. இந்த பூமியிலே நமக்கு நிலையான நகரம் இல்லை. இது ஒரு நாள் அழிக்கப்பட போகிறது. நாம் இந்த பூமியை விட்டு மறிக்கப் போகிறோம், அல்லது பூமியை விட்டு எடுக்கப்பட போகிறோம். எப்படியா இந்த பூமியை விட்டு நாம் பிரிக்கப்பட போகிறோம், இந்த உலகத்தை விட்டு தான் மாற்றப்பட போகிறோம். ஆகவே இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே நமக்கு நிலையான நகரம் இல்லை. வரப்போகிறதை நாடி தேகிறோம். வர ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருக்குள்ளாக இருக்கிறவர்களுக்குள்ளே அவருடைய ராஜ்யம் இருக்கிறது. அது பூமி முழுவதும் பிரத்யட்சமாக வர இருக்கிறது. அப்படி அந்த வர இருக்கிற இயேசு கிறிஸ்து ராஜாவாக ஆளுகை செய்கிறார். அவரோடு கூட அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆளுகிறவர்களாய் மாறுகிறார்கள், நினைந்திருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அந்த ராஜ்யத்தை நாடி தேடுகிறோம். ஆகையால் நாம் அவருடைய நாமத்தை துதிக்க உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த கடவோம் என்று சொல்லி எபிரேய அக்கியோன் இங்கே எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதனால் ஸ்தோத்திர பலியை உதடுகளின் காளைகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே வேளையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனால் நம் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று, நமக்கு இந்த நிலையற்ற இந்த பூமி அல்ல, நிலையான வரப்போகிற ஒரு நகரம், அதை நாம் நாடி தேடுகிறபடியால், அங்கே நமக்கு இடம் உண்டாயிருக்கிற, அங்கே நமக்கு சுதந்திரம் உண்டாயிருக்கிறபடியால், அந்த சுதந்திரத்தை நமக்கு தந்த தேவனுடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திர பலியாக நாம் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த கடவோம் என்று சொல்லி இங்கே தான் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஸ்தோத்திர பலி என்கின்ற இந்த வார்த்தை என்றால் என்ன? நன்றி பலி.
அது ஒரு ஆகவேத்தான் பலி என்கின்ற காரியத்திற்காகத்தான் இங்கே அதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் ஓசியா இங்கே காளை என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறார். காளை பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்துவதற்காக பயன்படுத்த, அது உதடுகளின் காளை என்று சொன்னால், உதடுகளினால் செலுத்தக்கூடிய பலி ஸ்தோத்திர பலி, அது நன்றி பலி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய பலி. வார்த்தைகளால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தீரே, எங்களுக்காக இப்படி பலியானீரே, எங்களை நேசிக்கிறீரே என்று சொல்லி மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துகின்ற அதைத்தான் ஆண்டவர் இங்கே உதடுகளின் காளை என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இது ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிட்டது. ஆண்டவர் உண்மையிலே இதை அங்கீகரிப்பதே இல்லை. இன்றைக்கு நாட்களில் நாம் காணப்படுகிற 1000 ஸ்தோத்திர பலி, 2000 ஸ்தோத்திர பலி என்கின்ற விதத்திலே அது ஒரு மந்திர புத்தகத்தை போல நாம் படித்து கொண்டு அதைத்தான் ஸ்தோத்திர பலி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. அந்த ஸ்தோத்திர பலி என்பது அல்லது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் அது கருத்தோடு, அது நம்முடைய ஆவியிலிருந்து ஏவப்பட்டு மனப்பூர்வமாய் சொல்லுகின்ற ஒன்றாக காணப்பட வேண்டுமே தவிர, ஒரு எழுதியிருப்பதை அல்லது ஒருவர் சொல்வதை கேட்டு அப்படி சொல்வதனால் அது அதில் ஒரு உண்மை இருப்பதை காண முடிவதில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு காளை உதடுகளின் பலியை அல்லது ஸ்தோத்திர பலியை, ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய ஸ்தோத்திரத்தை பலியோடு ஒப்புப்படுத்தி சொல்லப்படுகிறது. அதை அங்கே காளை என்று சொல்லி வாசிக்கிறோம், உதடுகளின் காளை என்று சொல்லி. அந்த காளையை பலியிட வேண்டும் என்றால் அந்த காளைக்கு என்று சில பண்புகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட குணாதிசயம் நம்முடைய காளைகளில் இருந்தால் மட்டுமே அந்த பலி அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். லேவியராகமம் புஸ்தகத்திலே இந்த காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறார். குறிப்பாக 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவனாக, கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூட கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இங்கே ஒரு பலி செலுத்த வேண்டிய காளை எப்படி இருக்க வேண்டுமாம்? அது பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் அதில் அங்கவீனம் இருக்கக்கூடாது, அது நல்ல கொளுத்ததாக, அதில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாததாக அந்த காளை இருக்க வேண்டும். குறைவுள்ளதை அல்லது நசல் கொண்டது, ஊனமுற்றது அல்லது பார்வையிழந்த இப்படிப்பட்ட ஆடு மாடுகளை ஆண்டவருக்கு பலி செலுத்துவதை அருவருப்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மல்கியாவிலே அதை கடினமாக ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் உதடுகளின் காளை எப்படி இருக்க வேண்டும்? அதுவும் பழுதற்றதாக இருக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய உதடுகள் பழுதற்றதாக, நம்முடைய வாய் பழுதற்றதாக இருந்துவிட்டு ஆண்டவருக்கு அந்த வலி இருந்தால் மட்டுமே அந்த வலியை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது இதிலே புரிகிறது. எப்படி ஒரு பலி செலுத்த பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்த வேண்டிய காளை ஒரு பழுதற்றதாக இருக்கிறதோ, அதை போல இன்னைக்கு ஆண்டவருக்கு உதடுகளினால் பலி செலுத்துகிறோம் என்று சொன்னால் இந்த உதடுகளும் பழுதற்றதாக பரிசுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய உதடுகள் அப்படி காணப்படுகிறதா? இல்லை. நம்முடைய வாய் எதையெல்லாம் பேசி அசுத்தத்தை நிறைப்பி வைத்துவிட்டு நாம் ஆண்டவருக்கும் பலி செலுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வதனால் அது தேவனை அவமானப்படுத்துவதாகி விடாதா? எப்படி ஒரு பழுதுள்ள ஒரு காளை, நசல் கொண்ட காளை ஆண்டவருக்கு என்று பலி செலுத்துவது கூடாத காரியமோ அல்லது ஆண்டவருக்கு அருவருப்பாய் இருக்கிறதோ, அதே போலத்தான் நம்முடைய உதடுகளின் காளை என்று சொல்லுகிறது. உதடுகளினால் வெளியிற இந்த ஸ்தோத்திர பலி ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த உதடுகளின் பரிசுத்தம் காக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்துக்குரியவர்கள், இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், இந்த வாய் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், 18ஆம் வசனத்திலே, வாயிலிருந்து புறப்படுவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். பாருங்கள், தீட்டுள்ள ஒரு மிருகத்தை, காளையை பலி செலுத்த முடியுமா? முடியாது, கூடாத காரியம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வாயிலிருந்து புறப்படுகிற காரியம் இருதயத்திலிருந்து வருகிறது, அது ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும். அப்படியானால் இந்த தீட்டுப்பட்ட ஒரு மனிதன் செலுத்தக்கூடிய அந்த தீட்டுப்பட்ட வாயோடு செலுத்தக்கூடிய ஸ்தோத்திர பலி ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படும் என்று நினைக்கிறீர்கள்? அதை ஆண்டவர் விரும்புகிறார் என்று நினைக்கிறீர்களோ? இல்லை. அது இப்படிப்பட்டதாக இருக்கிறது. அந்த தீட்டு 19ஆம் வசனம், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், உபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டவன், இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இருதயத்தில் உள்ள எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
அது இதை நாம் சுத்தப்படுத்தாமல், நம்முடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்தாமல், ஆண்டவருக்கு கடமைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னால்தான், ஐயோ அல்லன் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அல்லது இல்லை விட்டால் சாபம் வரும் என்கின்ற ஒரு அச்ச உணர்வோடு நாம் ஒரு கடமைக்காக செய்வோம் என்று சொன்னால், அது தேவையற்ற ஒன்றாகவும், அது தேவனிடத்துக்கு பிரியமில்லாத ஒன்றாகவுமே காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆகவே நாம் நம்முடைய வாயை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. யாக்கோபு இதை குறித்து அழகாக எழுதுகிறார். நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது என்று சொல்லி யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே நம்முடைய பேச்சுக்களை குறித்து தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது, இப்படி இருக்கக்கூடாது. தெளிவாக சொல்லுகிறார். அது கூடவே கூடாது. எப்படி ஒரு பழுதுள்ள காளையை பலி செலுத்துவது கூடாத காரியமோ, அது தேவனுக்கு பிரியமில்லாத செயலோ, அதே போல உதடுகளின் காளை என்று சொன்னால் உதடுகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் துதித்தலும் சபித்தலும் அல்லது நல்ல வார்த்தையும் கெட்ட வார்த்தையும் இணைந்து வருதல் கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முறை கூட அந்த வாயிலிருந்து தேவையற்ற வார்த்தைகள், கெட்ட வீண் வார்த்தைகள் அல்லது பிரியமில்லாத பிரயோஜனமற்ற வார்த்தைகள் வரக்கூடாது. அப்படி வரும் என்று சொன்னால் அந்த காளை அது அசுத்தமுள்ள காளை அல்லது அந்த காளை பழுதுள்ள காளை, அதை ஆண்டவருக்கு செலுத்துவது ஆண்டவரை கனவீனப்படுத்துவதாக மாறிவிடும். ஆகவே இந்த உதடுகளை பரிசுத்தப்படுத்துவோம், உதடுகளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு பலி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, உதடுகளை காத்துக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. எங்கள் பாவங்களை ஏற்கனவே நம்ம சிலுவையிலே மன்னித்திருக்கிறேன். எங்களுக்கு நிலையான ஒரு இடத்தை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த இடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்கின்ற நம்பிக்கையோடு உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே, நாங்கள் எங்கள் உதடுகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த உதடுகளை அசுத்தத்தோடு உமக்கு பிரியமில்லாத காரியங்களோடு நாங்கள் இணைத்து கொள்ளாதபடி உம்மோடு இணைத்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானவர்களை பேசத்தக்கவர்களாக மாற்று. ஆண்டவரே, இந்த உதடுகளின் காலங்களை எப்பொழுதும் பரிசுத்தமாய் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே.